விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 புதன்கிழமை ஆனி மாதம் 10ஆம் நாளுக்கான பலன்கள். இது என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஆப்பை, ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது ஜூலை முதல் வாரத்திலிருந்து. அதற்காக காத்திருக்கவும். நிறைய அருமையான ஜோதிட குறிப்புகள், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், ஜோதிட பரிகாரங்கள் உங்கள் உள்ளங்கைகளை தேடி உங்கள் வரவேற்பறையில் ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். அதற்காக காத்திருங்க. இன்னைக்கு சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல பிற்பகல் 2:15 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். மாலை 6:31 வரைக்கும் தசமி திதி, அதற்கப்புறமேல் ஏகாதேசி திதி. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். பூரட்டாதி உத்திரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 வரைக்கும், காலை 10:30 12 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இன்னைக்கு சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே. பூரட்டாதி உத்திரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கே, எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இன்னைக்கும் பரிகாரம் சங்க வச்சு தானே கார்த்திக் சார்? ஆமாம் சைட்ல இருக்கிறப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு கிருஷ்ணரோட சங்கின் பெயர் பாஞ்சஜன்யம். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதை உபதேசம் பண்ணிட்டு அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்க ஊதி தான் கிருஷ்ண பரமாத்மா யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி இந்த சங்கினுடைய பெயர் எப்பேற்பட்டது? அது வழம்புரி சங்கு தான். அந்த பாஞ்சஜன்ய சங்கினுடைய பெருமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, உங்கள் வீட்டில் வழம்புரி சங்கு இருந்ததுன்னா அதனுடைய நுனியை உங்கள் கண்ணில் ஒத்திக்கிறதும், அந்த சங்கை பிரார்த்தனை பண்ணுறதும், நமஸ்காரம் செய்கிறதும், இந்த சங்கினுடைய பெருமையை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், எது கிருஷ்ணர் அர்ஜுனனுடன் அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்க உதர காட்சியை உங்கள் ஃபோனில் டிபியாக பார்க்கறது உத்தமமான பலன்களை இன்னைக்கு நாளில் கொடுத்துரும் அப்படின்னா பாருங்களேன். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன போராட்டம், மனக்குழப்பம். மாலை நேரம் வரைக்கும் யாராவது ஒருத்தர்கிட்டையாவது ஐ அப்பாலஜைஸ், ஐ எம் சாரி. எப்பவும் பாருங்கள் எல்லாரும் உங்ககிட்ட தான் அப்பாலஜி கேட்பாங்க, சாரி சொல்லுவாங்க, நீங்கள் பெருந்தன்மையோடு மன்னிச்சுடுவீங்க. இன்றைக்கி நீங்களே ஒரு செய்த தவறை உணர்ந்து ஆமாங்க இது தப்பு தான், வேறு வழி இல்லை, நம்ம கிரிப்பு கெத்து இதெல்லாம் கொஞ்சம் இறங்கி போய் தான் அப்பாலஜின்னு சொல்லணுன்னா பாருங்களேன், ஒரு சாரி ஆகுது, ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகுது, ஒரு அப்பாலஜி லெட்டராவது தெரியாமல் அப்படின்னு சொல்லி தான் ஆக வேண்டிய நிர்பந்தம் வரும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் காலையிலே நீங்கள் தான் ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம் சொல்லிட்டீங்களே, எந்தோ இப்போவே ஃபோனில் டிபியாக வச்சிட்றேன் அப்படின்னு. கிருஷ்ணர் ஊதின சங்கின் பெயர் பாஞ்சஜன்யமா? அது அப்பேற்பட்டதா? வீட்டில் சுபிக்ஷங்கள் கொடுக்குமா, செல்வங்கள் கொடுக்குமா, துஷ்ட சக்தியை விரட்டுமாங்கிற புரிதல் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள் இன்றைக்கி இருக்கும். சகுன சாஸ்திரத்தை உணர்ந்து கொள்வதற்கான தருணங்கள். ஆமாம் சார், பள்ளி பார்த்தேன், பள்ளி கத்திடுச்சு, இந்த பாருங்க பறவைகள் சப்தம் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு இந்த சகுனத்தை உணர்வதற்கான தருணங்கள். பூக்காரங்க எய்த்தாப்பில் வருது, பால்காரங்க எய்த்தாப்பில் வருது, யானை பசு குதிரை போன்ற ஜீவராசிகள் எய்த்தாப்பில் வருது. இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கும். சார் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டமா சார்? ஆமாம் அடிச்சது அதிர்ஷ்டம், லக்கி ப்ரைஸ் தான் பாருங்களேன். அதுக்காக லாட்ரி விழுவுமான்லாம் கேட்காதீங்க. சந்தோஷமான தருணங்கள் இருக்கும், எதிர்பார்த்த நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும், எதிர்பார்த்த நபர் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களை வந்து சந்திப்பார், எதிர்பார்த்த பொருள் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களை வந்தடையும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரை பிள்ளைகளால் சுப செய்திகள். இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்ற தருணங்கள். இந்த குழந்தை உள்ளம் கொண்ட மிதுனராசி நேர்கள்
குழந்தைகளுடன் குழந்தையாக விளையாட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். கண்ணாடி பொருள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சந்தோஷம், அதனுடைய சர்வீஸ், அதனுடைய ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்கும். ஆமாம் சார், ஸ்பேஸ் வேறு ஃபுல்லாகிடுச்சு சார், சில ஃபைல்லாம் டெலிட் பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் அப்பப்போ ஹேங் ஆகிக்குது, சார்ஜ் வேறு அங்கங்கே கம்மியாகிட்டே இருக்குது, ரொம்ப நாள் ஆகிடுச்சுல்ல அப்படின்னு இந்த சார்ஜரை தேடி போகிறது. அதே மாதிரி கொஞ்சம் உங்களே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணங்கள். இன்றைக்கி மாலை நேரத்தில் பிரமாதமான ஒரு ஸ்பெஷல் இஞ்சி ஏலக்காய் போட்ட காஃபி டீ உங்களை தேடி வர வேண்டிய தருணங்கள். இந்த கோல்டு காஃபி ஐஸ் கோல்டு காஃபி கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கும் ஐஸ் கோல்டு காஃபி உண்டு தானே, கண்டிப்பாக உண்டு கடகராசி நேர்களே. மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை. இந்த ஷாப்பிங்கு நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட இன்றைக்கி பிற்பகலுக்கு அப்புறமா கையை வம்பா பிடிச்சாவது உங்களை இழுத்துட்டு போய் வந்து தான் ஆகணும், இதை செலக்ட் பண்ணி தான் ஆகணும், நான் வாங்கி தரேன், நான் ஏற்றுக்கிறேன், நான் இதை பண்ணி தரேன்னு ஒரு அழகான பொருள், ஒரு கிஃப்டோ, ஒரு சூப்பரான ஒரு விஷயமோ உங்கள் உள்ளம் கைகளை தேடி, உங்கள் வரவேற்பறையை தேடி வர வேண்டிய தருணம். இதுதான் சார் ராசி பலன். நாங்கள் சொல்கிற அட்வைஸோ, நாங்கள் சொல்கிற எச்சரிக்கையோ உதவவே உதவாது. இது வரும்னா வந்தே தீரும். ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா, ரோஸ் மில்க், பாதாம் மில்க். சார் மில்கா சார், மில்க் ஐட்டமா சார், மில்க் ஸ்வீட்டா சார், கண்டிப்பாக பாலினுடைய உணவுப் பொருள் பெரிய அளவுக்கு தேடி வர வேண்டிய தருணங்கள். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள், நிர்பந்தத்தின் காரணமாக வேறு வழி இல்லை, யூ ஹாவ் டு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஒரு கண்டிஷன் சப்ளையுடன் கடகராசி நேயர்களுக்காக, கண்டிஷன் சப்ளையுடன் கடகராசி டைட்டிலே போடலாம் போல இருக்கு, நீங்கள் டைட்டிலே வரலாம் கடகராசி நேயர்களே. அப்படி ஒரு நாள் அப்படிங்கிறது இருக்கும். ரின் சுப்ரீம், வெண்மை புரட்சி, ஆடை பழிச்சிடும், அதிகாரங்கள் பிரகாசிக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் புது முயற்சிகள் பழித்தமாகும். இன்னைக்கு புதுசாக ஒருத்தரை சந்தித்து ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கான தருணங்கள். இந்த அட்ரஸ் அனுப்புறது, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, கேப் புக் பண்ணுறது, டைரக்ஷன் சொல்கிறது, லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். புதிதாக ஒரு நபருக்கு செய்ய வேண்டிய தருணங்கள். இந்த சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சர்வீசஸ், அதே மாதிரி கொஞ்சம் உங்களை நாலேஜ் ஷேரிங், நாலேஜ் அப்டேஷன் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய அமைப்பு. புது அறிமுகம், புது சந்திப்புகள், சந்தோஷம் தர வேண்டிய நிலை. பிரயாணங்களுக்கான ஏற்பாடுகள், டிக்கெட்ஸ் புக்கிங், அகாமடேஷன், ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டிய அமைப்பு மாலை நேரத்தில் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்போ என்ன அர்த்தம்னா, மாலை நேரம் வரைக்கும் இந்த அட்ரஸ் சொல்கிறது, எங்கே வராங்கங்கிறது, எப்படி அவங்களுக்கு என்ன பொருட்கள் தேவை, இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அமைப்பு. அதாங்க அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு வேலைக்கு நடுவில் இதெல்லாமுமா கார்த்திக் சார் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கும். டெஃபினட்டாக நம்ம வீட்டில் இருக்க உபகரணங்களை சரி செய்வதற்காக ஒரு தருணம்ங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். நிறைய சிம்மராசி நேயர்களோட மனசையே சரி செய்ய வேண்டிய நிலை இருக்குல்ல. அடுத்து இருக்க கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, இந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு இலக்கை குறி வைக்குமாம். அதை போல இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இதை முடிக்கணும், இதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல தான் மனம் பெரிய அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு உங்கள் மனசு போகிற வேகம் அப்பேற்பட்டது. சந்திரனை தடுக்கிறதுக்கும் எந்த கிரகமும் கிடையாது. கன்னிராசி நேயர்களே உங்களை தடுக்கிறதுக்கு எந்த கிரகமும் கிடையாது. மிக சரியான முடிவுகளை இன்னைக்கு எடுக்க போகிறீங்க. மிகப்பெரிய டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது மாலை நேரத்தில் உங்களுக்காக காத்திருக்கு. குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதை உயர்த்த வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். பெரிய மனிதர்களுடன் அறிமுகங்கள், நல்ல சந்திப்புகள், பரம பவித்ரம், பங்கஜநேத்திரம், சத்தியமேவ ஜெயத்தேங்கிற வார்த்தை தான். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் ஒரு கெட் டுகெதர், சிறப்பானது ஒரு சிற்றுண்டி. ஆமாம் சார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் கேங்கு, வாட்ஸ்அப்பில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கிடையே நல்ல கலந்துரையாடல்கள், இந்த ஃபேமிலியில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லலாம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரப்போகுது அப்படின்னா பார்த்துங்களேன் சார். யூ மீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா சார்? ஃபேமிலி நடுவுலையா சார்? எஸ் அஃப்கோர்ஸ். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஒரு சந்தோஷமான செய்தியும் மாலை நேரத்தில் துலாம் ராசி நேயர்களுக்காக நிச்சயம் காத்திருக்கும். அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, வேகம், எரிபொருள் நன்றாக நிரப்ப வேண்டிய தருணங்கள் சார். டேங்க் ஃபில் பண்ணுறதா சார்? ஷார்ட்டேஜாக வேறு இருக்கே, அங்கங்கே க்யூவாக இருக்கே. இல்லை உங்களுக்கு இன்றைக்கி எந்த க்யூவும் இருக்காது, விஐபி என்ட்ரி தான், பக்கா என்ட்ரி, மாஸ் என்ட்ரி அப்படின்னா பாருங்களேன், டைகர்கா ஹுக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மனசிலாயோ அப்படின்னு இந்த வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட்டிங், அமௌண்ட்டுக்காக வெயிட்டிங், அட்வான்ஸுக்காக வெயிட்டிங் அப்படின்னு. அட்வான்ஸுக்காக வெயிட் பண்ணால் நல்ல விஷயந்தான் விருச்சிகராசி நேயர்களே, தப்பு கிடையாது. அட்வான்ஸாகவே இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஆமாம், நம்ம டார்கெட் எப்பவும் அட்வான்ஸில் தான்.
ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே, பிணத்தை கட்டி அழும்போதும் பண பெட்டி மீது கண்வையடா தாண்டவக்கோனே அப்படின்னு வரவு செலவு தெளிவாக இருக்கணும். யார் என்ன பேச்சு பேசினாலும் சரி, யார் என்ன மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை காட்டினாலும் சரி, மார்க்கெட்டிங் ஜிம்மிக்ஸை காட்டினாலும் சரி, உங்களுடைய குறிக்கோள் பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கணும். பணத்தின் மீதே கவனம் இருக்கணும். பொருளாதார வரவு செலவை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் ருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்தவர்கள் காட்டும் ஆசை வார்த்தைக்கு ஏமாந்து விடாதீர்கள் ருச்சிகராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, இது வேணும், இதெல்லாமே இன்னைக்கு என்கொயரியாக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஆப்பிள் லோன் வேணுமா, சார் 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 நீங்கள் எதுவும் கொடுக்குறீங்க, நான் கொடுக்கலங்க, உங்கள்கிட்ட கொடுப்பாங்கங்கிறத அந்த மாதிரி சொன்னேன்னா பார்த்துக்கங்க. அப்போது இந்த கொள்கைக்கான கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி, இந்த பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாமா இல்லை பருத்தி மூட்டை நவுத்தலாமா அப்படிங்கிற பெரிய கலந்தாய்வுகள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். நான் ஏதோ விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம். சுயநலம் சார்ந்து வாழக்கூடிய உலகம், போட்டி பொறாமை நிறைந்த உலகம். நம்மளை மாதிரி யதார்த்தமாக யாரும் இருக்க மாட்டாங்க தனுசு ராசி நேயர்களே. இன்றைக்கி யதார்த்தத்தை கொஞ்சம் பதார்த்தமாக தான் இருப்பாங்க. நம்மை சார்ந்த விஷயத்தில், நம்ம வரவு செலவில் கவனமாக இருந்தோம் அப்படின்னாலே நிறைய காரியங்கள் ஜெயமாகும். நல்ல கலந்துரையாடல்கள், நல்ல சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்ல வேண்டிய நிலை. அப்போ எங்கே நம்ம ஜாயிண்ட் அடிக்கலாம், எங்கேருந்து நம்ம கலந்துக்கலாம்ப்பா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, ஐம் அன்அவேர் ஆஃப் இட் அப்படின்ட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும், அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு ஏதாவது பீட்டு விட்டீங்க, மாட்டிப்பீங்க. அப்புறம் நீங்கள் தான் அதை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அச்சச்சோ நானா வேண்டாமே அப்படின்னு தனுசு ராசி நேயர்களே, கழுவுற மீனில் நழுவுற மீனாக இன்றைக்கி இருந்துருங்க. மீனராசியை பற்றி உங்களுக்கு சொல்ல தனுசு ராசி நேயர்களே, கழுவுற மீனில் நழுவுற மீனாக எஸ்கேபிசம்ங்கிற பாலிசியை இன்றைக்கி கையில் எடுத்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது. ரொம்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டாம். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தகப்பனார் வழி உறவுகள், சித்தப்பா பெரியப்பா, இன்றைக்கி அடித்து சொல்கிறேன், உங்கள் அப்பாவோட பெயரையோ, ஃபாதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன், ஃபாதர் பற்றின விஷயங்கள், சர்ச்சில் இருக்க ஃபாதர் இல்லைங்க, உங்கள் அப்பாங்க, அதை தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சித்தப்பா பெரியப்பா அப்பப்பான்னு சொல்கிற தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். எங்கேயாவது நம்ம இடிச்சுக்கிட்டோம்னா கூட அப்பப்பா, அப்போ என்ன அர்த்தம்னா மரப்பொருட்களின் மீது மோதிக்கிறது, இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கிறது, நிலைவாசப்படி, ஜன்னல், மேஜை, கதவு, இதில் டேஷ் அப்படிங்கிறது, டேஷ் பண்ணிக்கிறது மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். சார் நீங்களும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக டேஷ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, மோதிக்கிறது தான் நான் அப்படி இங்கிலீஷில் சொன்னேன் மகர ராசி நேயர்களே. அப்போ மோதி விளையாட வேண்டிய தருணம். இந்த இடிச்சுக்கிட்டா தானே அப்பாங்கிற வார்த்தை நம்ம வாயில் வரும், அம்மாங்கிற வார்த்தை. ஆனால் இன்றைக்கி அப்பாவை பற்றின நினைவழைகள், சார் நீங்கள் வேறு அப்பாவை பற்றி ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க, அவர் மட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டிய தருணம். எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து பேணி பாதுகாக்கப்படும். நான் திண்ணையை பிடிச்சி நடந்தப்போ இவன்லாம் என்னையை பிடிச்சி நடந்தான், இவெல்லாம் இன்றைக்கி பேசி நான் கேட்கணுங்கிற நிலைமையில் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். இந்த சின்ன சின்ன பசங்களோட வளர்ச்சியெல்லாம் இப்படியா அப்படின்னு கண்களை உயர்த்தி கொஞ்சம் கண்களை விரித்து பார்க்க வேண்டிய தருணங்கள். அடுத்து இருக்க கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சின்ன கல்லு பெத்தல் லாபம். அப்போ சின்னதாக பண்ண விஷயம்லாம் கூட பெரிய வில்லங்கமாகவே வந்து நிற்கிது. சார் இப்போ தான் நீங்கள் லாபம்னு நீங்கள் சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே பிரச்சனையாக வந்து நிற்குங்கிறீங்க. பொருளாதாரத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் தான் காணப்படுறார். ஆனால் கொஞ்சம் மன போராட்டங்கள், உறவுகளுடைய அதிருப்தி, உடல் நலத்தில் சின்ன சின்ன சிரமங்கள், கழிவு போகும் பாதைகளில் கொஞ்சம் சிரமங்கள். அதாங்க இந்த ஃபுட் பாய்சனிங்னாலே ஸ்னேக்கு தானே. அந்த ஸ்னேக் உங்கள் ராசிலேயே இருக்குல்ல, அதாங்க ராகு பகவான் வீட்டில் இருக்கிறார்ல, அதை தான் அப்படி சொன்னேன். அப்போ பேராசைகள், பிரம்மாண்டங்கள். ஆனால் பணத்துக்கான பஞ்சத்தை இந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். நிறைய மன போராட்டம், மனக்குழப்பங்கள், மனதில் ஒரு 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 தவிப்பு, பரிதவிப்பு, பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ், டிஸ்கஷன், டைட்டான டேவாக இருக்கும். கேப்பே கிடைக்காதுன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்க மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன தள்ளு, ஒரு சின்ன முள். என்ன அது? சின்ன முள், சின்ன தில்லு. அப்போ தில்லு முள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி யோசிக்கணுமா சார்? மாற்றி பேசிட்டேனே சார். இந்த பொய் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. சிவரஞ்சனி ராகத்தை சிந்து பைரவி ராகத்தோட கலந்து அட்டானா ராகத்தை அவரோகத்தில் பிடிச்சி தொடையில் தாளம் போட்டால் கிடைக்கிற ராகத்துக்கு பேர் என்ன? ஸ்ரீபிரியாவா, சண்முக பிரியாவா, ஹரஹர பிரியாவியா, கல்யாணியா, காம்போதியா அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? பொய்யா அதெல்லாம் இன்னைக்கு பெரிய விஸ்வரூபம் எடுத்து நம்மளை விரட்டும். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஒரு பொய் தான் சார், கொஞ்சம் லேசாக மறைச்சு சொல்லிட்டேன், அதையே இன்னைக்கு பெருசாக பேசி
இந்த பொய்யா நம்மளை வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காங்களே, இப்படி இப்படி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்களே, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு மீனராசி நேர்களே இன்னைக்கு 9 பொய் சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆரம்பிச்சுட்டேனே இதை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். எப்படி சிவரஞ்சனி ராகத்தை சிந்து பைரவி ராகத்தோட கலந்து அட்டானா ராகத்தை அவரோகத்தில் பிடிச்சி தொடையில் ஆதித்தாளம் போட்டால் கிடைக்கிற ராகத்துக்கு பேர் என்ன? கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல. உங்களை யார் குழப்பம் சொன்னது? இப்படி குழப்பம்ங்கிறது இன்னைக்கு நாளில் இருக்கும். டயர்டாயாச்சு, ரொம்ப அசந்து போயாச்சு, யாரை நம்புறதுன்னு தெரியல, எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல, இதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலங்கிற தவிப்பு இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? டு பி கண்டினியூடுன்னு போட்டுருணும். இப்போ நானும் அதை தான் பண்ண போகிறேன். டு பி கண்டினியூடு போட்டுருவோம். மீனராசி நேர்களே, சந்திராசிரமத்துலேருந்து பெரிய எக்ஸம்ஷன் இருக்கும். பாஞ்சஜன்ய சங்க தேடுங்க. பாஞ்சஜன்ய சங்கினுடைய திருவுருவ படத்தை கிருஷ்ணர் ஊதக்கூடிய காட்சியை ஃபோனில் டிபியாக பாருங்கள். இந்த குழப்பத்திலேருந்து ஒரு பெரிய விடுதலை அப்படிங்கிறது இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.